அடுத்த ஒரு சகோதரர் கேட்குறாங்க, தர்காக்கு நிறைய இந்த கேள்வி வந்து துபாயிலேருந்து நிறைய சகோதரர் கேட்டிருக்காங்க. ஒரு 4-5 பேர் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி துபாயிலிருந்து. தர்காக்களுக்கு போகக்கூடாது என்று தர்காக்களுக்கு போகக்கூடியவர்களிடத்தில் சொன்னால் அவுலியாக்களோடு போர் புரிவது அல்லாஹ்வுடன் போர் புரிவதற்கு சமம் என்று சொல்கிறார்களே, இதை விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது தர்காக்களுக்கு போகாதீங்க, அங்கே நடக்கிற அனாச்சாரங்களை பார்க்காதீங்க, அங்கே போய் கையேந்தாதீங்க, ஷிர்க்கு பிதத்தில் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா நீ அவுலியாக்களோட போர் செய்யறவன், அவுலியாக்களோட போர் செய்வது அது அல்லாஹ்வோடவே போர் செய்வதற்கு சமம்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல புரிஞ்சுங்க, இப்படி எந்த விதமான ஹதீஸோ ஆயத்தோ கிடையாது. அவுலியாக்களோட போர் புரிவது அல்லாஹ்வோட போர் புரிவதற்கு சமானங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்தும் கிடையாது, ஹதீஸும் கிடையாது. இவங்க ஏதாச்சும் ஒரு வாயிலிருந்து விட்டு அடிச்சு சும்மா அந்த அப்பாவி மக்களை மிரட்டுறதுக்காண்டி சொல்றத, அவுலியாக்களை பகிச்சிக்காத, அது அல்லாவே பகிச்சிக்கிற மாதிரி. இந்த இந்துக்களை சொல்லுவாங்கல்ல, குழந்தைங்க ஏதாவது அந்த பதார்த்தம் அந்த இது இருக்குது, பூஜைக்கு வைக்கப்பட்ட பதார்த்தங்கள் எடுத்து சாப்பிட்டா சாமி கண்ணை குத்தும் அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி இது அவுலியாக்களை பகிச்சிக்காத, இது அல்லாஹ் கண்ணை குத்திடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. இதுக்கு இஸ்லாத்துல எந்த ஆதாரமும் எந்த அடிப்படையும் கிடையாது. ஒண்ணு ஓகே, அப்படி ஏதாவது ஹதீஸ் இருக்கிறதாவே வச்சுப்போம். அவுலியாக்களோட சண்டை போடுவது அல்லாஹ்வோடு சண்டை போடுவதற்கு சமானம் அப்படின்னு இருக்கட்டும், இருக்கிறதா வச்சுப்போம். ஒரு பேச்சுக்கு அப்படி வச்சுக்கிட்டா கூட நான் கேட்கிறேன், தர்காவுக்கு போவாட்டா அது அவுலியாக்களோட சண்டை போடுவதற்கு சமானமா? தர்கால போய் முட்டாட்டா அவுலியாக்களோட சண்டை போடாத சமானமா? இது யார் வகுத்தது? அவுலியாக்களோட சண்டை போடுவது என்றால் என்ன அர்த்தம்? தர்காவுக்கு போறவங்க அவுலியாக்களுடைய நேசர்கள், தர்காவுக்கு போகாத அவுலியாக்களோட விரோதிகளா? அப்படி எந்த அவுலியாவும் சொல்லிருக்காங்களா? மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியா இருக்கட்டும், அல்லது நாகூர் ஷா அப்துல் ஹமீத் குத்துபா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நாங்க இறைவன் யாராவது என்னுடைய தர்காக்களுக்கு வராதவங்க என்னுடைய விரோதிகள் அப்படி எங்கேயா சொல்லிருக்காங்க? ஆதாரப்பூர்வமா தான் சொல்லுங்க. அதனால சும்மா வந்து பாமர மக்களை மிரட்டுறதுக்காண்டி சாமி கண்ணை குத்திரும் அப்படிங்கிற மாதிரி தர்காக்களுக்கு வராட்டா அவுலியா கோச்சிப்பாங்க, அவுலியா கோச்சிக்கிட்டா அவுலியா பாய்ச்ச மாதிரி, அவுலியா பாய்ச்சிட்டா அல்லாஹ் பாய்ச்ச மாதிரி, இப்படியே அளந்துகிட்டே போறது எந்த விதத்துல நியாயம்? இது எந்த ஆதாரம் கிடையாது. இந்த மாதிரி இந்த சாமி கண்ணை குத்தும் கதைகளுக்கெல்லாம் வந்து பக்கம் ஏமாறாதீங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனை பாருங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை பாருங்க. அல்லாஹ் என்ன எச்சரிக்கிறான், எந்த பாவம் செஞ்சா என்ன தண்டனை செஞ்சா என்ன தண்டனை அல்லாஹ் சொன்னா அதான் தண்டனை. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தவறு செஞ்சா அல்லாஹ் மறுமையில் என்ன தண்டனை அதான் தண்டனை. அதை விட்டுவிட்டு இவங்க இந்த சாமி கண்ணு குத்துற கதையெல்லாம் சொன்னாங்கன்னாக்கா இந்த கதையெல்லாம் நம்ம நம்பணுங்கிற அவசியம் கிடையாது, இது ஏத்துக்கிற அவசியம் கிடையாது. அதனால எந்த அவுலியாக்களுமே, இவங்க யார் அவுலியாக்களும் போய் கொண்டாடுறாங்களோ, எந்த அவுலியாக்களுமே என் தர்காக்கு வாங்க, இங்க வந்து சஜிதா பண்ணுங்க, இங்க வந்து உருசு நடத்துங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் ஒன்னா கூடி கும்மாளம் படிங்க, பாட்டு கச்சேரி நடத்துங்க, பூ வச்சுட்டு வாங்க, இதெல்லாம் எந்த அவுலியாக்களை சொன்னாங்களா? அவுலியாக்கள் எல்லாமே சிறந்தவர்கள், நல்லவர்களுங்க, நல்லடியார்கள். அவங்க அல்லாஹ்வுடைய இபாதத் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி பெருமானாருடைய போதனைப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சாங்க. அதான் காரணம். அதை விட்டுட்டு எந்த அவுலியா வந்து இப்படி தர்காக்கு வாங்க சஜிதா பண்ணுங்க, இங்க உண்டியில காசை போடுங்கன்னு சொல்லல. இதெல்லாம் வயிற்று பொழப்புக்காண்டி நம்மளுங்க வச்சுக்கிட்டது. அதனால தர்காக்களுக்கு போறதெல்லாம் வந்து ஈமானை கெடுக்கக்கூடிய ஷிர்கான பிதத்தான காரியங்கள். குறிப்பா பெண்கள் எந்த காரணத்தும் தர்காக்களுக்கோ மற்ற மதங்களுக்கோ பொறுத்து மார்க்கத்தில் அனுமதி கிடையாது.